வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜியோ வந்து 5G லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றது அஃபிஷியலாக ஒரு ரிலீஸ் ஆயிருக்கு. மேபி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஜியோ ஃபோன் 3 லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம வீடியோக்குள்ள போட்டிருந்தோம். அது தொடர்ந்து ஜியோ 5G வரப்போகுது. அது எங்கே வரப்போகுது என்ன அப்படி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எந்த ஒரு புது வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு கூட தெரிய வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் 3 லான்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் டேட் ஃபிக்ஸ் பண்ணாமல் இன்னும் இருக்காங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜியோவில் வந்து இந்த மாதத்தில் நல்ல ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. மேபி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க ரிப்பப்ளிக் டேக்கு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜியோ செலிப்ரேஷன் பேக் ஆஃபர்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து சில கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் ஜனவரி கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஜனவரியில் கிடைக்காதவங்க திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பிப்ரவரியில் மைஜியோ ஆப்பை திரும்ப அப்டேட் பண்ணுங்கள். மைஜியோ ஆப்பை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப மை பிளான்ஸில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஜியோ செலிப்ரேஷன் பேக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஸோ யாருக்கும் கிடைக்காம இருக்காது. நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைஜியோ ஆப் அப்டேட் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 2GB டேட்டா 4 டேஸ்க்கு 8GB கிடைக்கும். இப்போ வந்து ஜியோ 5Gக்கு வந்துடலாம். ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா 5G ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. மேபி பார்த்தீங்கன்னா 2020 கிட்டத்தட்ட இந்த வருஷம் 2019 முடிவு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 5G ஸ்பெக்ட்ரம் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4G வந்து லான்ச் பண்ணி இன்னும் அதை செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஜியோ வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களோட கஸ்டமர்ஸ் அதிகமாக அடுத்த ஸ்டேஜுக்கு மக்களை இழுத்தா தான் அவங்களால கஸ்டமர்ஸை ரிட்டைன் பண்ண முடியும். ஸோ அந்த ஒருக்காக 5G லான்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க. 2020 லான்ச் ஆகும். அதே பொறுத்து 5Gயோட ஃபோன் 5G நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபோன் ஜியோவே திரும்ப லான்ச் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2020 மிட் ஆஃபில் லான்ச் ஆகுன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி ஆஃபர்ஸ்க்கு முன்னாடி ஜியோ கொடுத்தாங்களோ, ஹாப்பி நியூ இயர் ஆஃபர், ரிப்பப்ளிக் டே ஆஃபர், இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஜியோ கொடுத்து தான் நம்ம ஜியோ யூஸ் பண்ணோம். மேபி ஜியோ வந்து 4G வந்து ஃப்ரீயாக கொடுத்தனால தான் நம்ம யூஸ் பண்ணி ஜியோன்ற ஒரு நெட்வொர்க்கே மாறணும். அதே விஷயத்தை தான் 5Gலையும் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்து ட்ரையல் பேசிஸில் அந்த நெட்வொர்க்கை அவங்களே பார்க்க போகிறாங்க டேரெக்டாக. இதில் வந்து பார்க்கறதுனால ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுக்கறதுனால எல்லா கஸ்டமர்ஸும் 5Gக்கு மாறுவாங்க. அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பிளான் பேசிஸில் ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இது ஒரு ஆஃபர் பேஸில் ஃபஸ்ட்டு 5G விடும்போது ட்ரையலில் ஃப்ரீயாக விடலாம் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு. 5G லான்ச் பண்ணால் நீங்கள் வந்து 5Gக்கு மாறுவீங்களா இல்லை 4Gலே இருப்பீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படிங்கிறத டிஸ்லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.